ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற ஒரு பாத்திரமாய் காணப்பட்டார். தன்னுடைய வாழ்நாட்களை முழுவதுமாய் என் தேவனுக்கே செலுத்துகிற ஒரு பாத்திரமாய் காணப்படுகிற ஜீவியா. முதலாவது இந்த பரிசுத்தான பாட்டினை பார்த்தோம். இதோ இரண்டாவது, கிறிஸ்தவன் என்று சொல்லி உலகத்தான் போல வாழ்கிற ஒரு மனிதன். இவரும் ஜெபம் செய்வார், வேதம் வாசிப்பார், உபவாசித்தல் என எல்லா காரியங்களிலும் உண்மையாக இருந்தார். சபைக்கு செல்வது, ஊழியம் செய்வது என பல சபையின் வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். ஆனால் இவருடைய ஜீவியம் ஆகப்பட்டது உலகத்துக்கு நேராய் பெண்களோடு இசைந்து இச்சை என பல தீய பழக்க வழக்கங்களே தன்னை ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். இச்சை தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி நடவாத ஒரு ஜீவியம். வேதத்தை வாசித்தும் அதன்படி நடவாத ஒரு ஜீவியமாய் காணப்படுகிறது பாத்திரம். இரண்டாவது, இவரை பற்றி நாம் பார்த்தோம். மூன்றாவது, இயேசு யார் என்று அறியாத ஒரு நாத்தியவான். கண்ணில் பட்ட தெய்வத்தை கும்பிட்டு அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றும், அந்த தெய்வம் நம்மளுக்கு சமாதானம் தரும், அது நிம்மதி தரும், அது போதும், என் ஜீவனை அது காப்பாற்றும் என நம்பிக்கையோடு வாழ்கிற ஒரு மனிதன். தன்னை முழுவதுமாய் நண்பரோடு பழகி பல தீய பழக்க வழக்கங்கள், செய்யக்கூடாத காரியங்களை செய்து பார்க்கக்கூடாத காரியங்களை பார்த்து அநேக தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். இயேசு என்றால் அவருக்கு யார் என்றே தெரியாது. இயேசுவின் அன்பு தெரியாது, இயேசுவுடைய நிம்மதி தெரியாது, இயேசுவுடைய கிருபை தெரியாது. தன்னை முழுவதுமாய் நண்பர்களோடு இசைத்து நண்பர்கள் தான் உலகம் என வாழ்கிற ஒரு மனிதன். போதை என பல தீய பழக்க வழக்கங்களே முழுவதுமாய் ஈடுபட்டுக் கொண்டிருந்தான். இதோ ஒரு நாள் இவருடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவு வந்தது. ஒவ்வொருவரும் ஒரு 3 வாழ்க்கையிலே இருந்தார்கள். வாழ்க்கை முடிவு வந்தது. ஒரு நாள் விபத்திலே இறந்து மரித்து போனார்கள். அருமையான தேவச்சனமே, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு வித்தியாசமான காரியத்தை பார்த்தோம். ஆனால் முடிவு ஒன்றுதான். ஒரு மனிதன் பிறந்தான் என்றால் அவனுக்கு மரணம் நிச்சயம். அதே போல பரிசுத்தவான், கிறிஸ்தவன் என்று சொல்லி உலகத்தானே போன்ற ஒரு வாழ்ந்த மனிதன், இயேசு யார் என்று தெரியாத ஒரு மனிதன், மூவரும் வித்தியாசமாய் இருந்தாலும் முடிவு என்ற ஒரு நிச்சயம் இருந்தது. இதோ மரித்து போனார்கள். இதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கை எப்படி போனது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இவருடைய ஆத்துமா நியாயத்தீர்ப்புக்கு நேராய் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. நியாயத்தீர்ப்பின் காலம் வந்தது. இதோ இவர் வாசலிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஆத்துமா எங்கே போகும் என்று. இதோ இயேசு இவர்களை பார்க்க வந்திருக்கிறார். மூவரையும் பார்க்கிறார். மூவரையும் பார்த்து முதலாவது பரிசுத்தவானை எழுப்பி, மகனே எலும்பு என்று சொல்லி அவனை கட்டி அணைத்து, நீ மனிதனுக்கும் தேவனுக்கும் பிரியமாய் வாழ்கிற ஒரு மனிதன், எனக்காகவே வாழ்ந்து உன் ஜீவியம் முழுவதுமாய் எனக்காக அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்தாய், எனக்காக நீ வாழ்ந்தாய். இதோ உன்னுடைய பெயர்
ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டது. இன்று நீ என்னோடு சேர்த்து கொண்டாய் என்று சொல்லி அவனை கட்டி தன்னோடு சேர்த்து கொண்டார். இரண்டாவது, கிறிஸ்தவன் என்று சொல்லி உலகத்தனை போல வாழ்ந்த மனிதனை தள்ளி விடுகிறார். அவனுக்கு ஒரு கலக்கம். மூன்றாவது, நாத்தியவானை தேவன் சந்திக்கிறார். அவனை பார்த்து, மகனே எலும்பு என்று சொல்லி அவனை எழுப்புகிறான். அவனுக்கு ஒரு ஆச்சரியம், யார் இவர்? அவரை பார்த்து கேட்கிறான், யார் நீங்கள் என்று. அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறான், நான் இயேசு, சகலத்தையும் உனக்காக படைத்து இது உனக்காக ஆள செய்தவர் நானே. உனக்காக மரித்து அநேக கசேடிகளை பட்டு உனக்காக ஜீவனை கொடுத்து இது 3ஆம் நாள் உனக்காக எழுப்பினவர் நானே. உன் பாவத்தை மன்னித்தவர் நானே, உன்னை ரட்சித்தவர் நானே என்று சொல்லும் பொழுது அவன் மனம் உடைகிறான். ஐயோ, எனக்கு இப்படிப்பட்ட தெய்வம் இருக்கிறதோ என்று சொல்லி தன் உள்ளத்தை உடைத்து மனம் கசந்து அவர் பாதத்திலே கதறி அழுகிறான். இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் காணாமல் போனேனே, இப்படிப்பட்ட அன்பை நான் காணாமல் போனேனே. நண்பர்கள் தான் உலகம், உறவுதான் உலகம். அவன் மனம் கசுகிறான், கதறி அழுகிறான். நான் பாவம் செய்தேனே, உம்மை தெரிந்து கொள்ளாமல் போனேனே என்று சொல்லி அவன் மனம் கசுகிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை தெரிந்து கொள்ளாமல் போனாய், ஆகவே உன் ஆத்துமா நரகத்திற்கே என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறான். இரண்டாவது மனிதனை இயேசுவை பார்க்கிறான். இதோ முதலாவது பரிசுத்தவானை நீ ஏற்றுக்கொண்டீர், அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான். இதோ மூன்றாவது இயேசு யார் என்று தெரியாதவர், அவனை நீ நரகத்திலே தள்ளிவிட்டீர். ஆனால் நான் கிறிஸ்தவன் தானே, சபைக்கு சென்றேனே, அநேக ஊழியங்கள் செய்தேனே, ஜெபம் செய்தேனே, வேதம் வாசித்தேனே, ஏன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லும் பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, மகனே, நீ ஜெபம் செய்தாய், வேதம் வாசித்தாய், சபைக்கு சென்றாய், உபவாசித்தாய், காணிக்கை கொடுத்தாய், தசமபாகம் செலுத்தினாய். ஆனால் என் வார்த்தையை கேட்டும் அதன்படி நடவாதபடிக்கு உன் கால்களை உலகத்தின் நீராய் எடுத்து சென்றாயே, இச்சையை நோக்கி சென்றாயே. நான் கிருபை காட்டும், மீண்டும் ஓர் தருணம் தாரும். அவன் ஒரு விசை என்னை மன்னிங்கப்பா என்று சொல்லும் பொழுது இயேசு அதை மறுத்து விடுகிறான். உண்மையாய் உந்தன் வழி நடக்க எனக்கு ஒரு விசை, எனக்கு ஒரு ஸ்லாக்கியம் செய்யுங்கப்பா என்று சொல்லும் பொழுது அவன் மனம் கசுகிறான், மனம் உடைந்து, ஐயோ, நான் கிறிஸ்தவனாய் இருந்தும் இப்படி வழி தப்பி போனேனே என்று சொல்லி விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க. அருமையான திருப்பச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையை நாம் பற்றி பார்த்தோம். இதோ முதலாவது கிறிஸ்தவன், கிறிஸ்தவை போல ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்தவன், தன்னை முழுவதுமாய் தேவனுக்கென்று செலுத்தினவன். ஹல்லேலூயா, இவர் பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதோ இரண்டாவது உலகத்தனை போல வாழ்ந்தவர். ஹல்லேலூயா, இவரை பற்றி பார்க்கும் பொழுது இவர் கிறிஸ்தவனாய் இருக்கிறார், சபைக்கு போறாரு, ஆனா ஊழியம் செய்யறாரு, ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் இவர் வார்த்தையை கேட்டும் அதன்படி நடவாத ஒரு ஜீவியமாய் காணப்படுகிறான். மூன்றாவது, இயேசு யார் என்று அறியாதவன். இப்படிப்பட்ட